ஹிந்துத்வா பேசக்கூடிய பிஜேபிக்கு எதுக்கு மைனாரிட்டி செல் அப்படின்னு சொல்லிட்டு மேற்கு வங்கத்தோடைய எதிர்கட்சி தலைவர், அதாவது பிஜேபி தலைவருடைய சுவேந்து அதிகாரி கேட்டிருக்காரு. அவர் கேட்டிருக்கிற அவர் வந்து பிஜேபியோட செயற்குழு, மாநில செயற்குழு வந்து அங்கே நடந்திருக்கும். அந்த செயற்குழு அவர் பேசுகிறார். என்ன பேசுகிறாரு அப்படின்னா வந்து, நீங்கள் சப்கா சாத் சப்கா விகாஸ், அனைவருக்குமான அரசாங்கன்னு சொல்கிறீங்க. பட் என்னை பொறுத்த வரைக்கும் அது கிடையவே கிடையாது. எங்களுடன் யார் இருக்கிறார்களோ அவர்களுக்காகத்தான் நாங்கள் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு வர்றாரு. சொல்லிட்டு வரும்போது சில விஷயம் சொல்கிறார். 2026 என்னால் வந்து தேர்தலில் வாக்களிக்க முடியுமான்னு தெரியாது. ஏன்னா இன்றைக்கி நிலைமை வந்து மேற்கு வங்கத்தின் நிலைமை அப்படி ரொம்ப மோசமாக போய் கொண்டிருக்கிறது. என்ன காரணம் அப்படின்னு பண்ணால், முன்னமெல்லாம் வந்து பிஜேபிக்காரர்கள் ஓட்டு போடாமல் இருக்கிறதுக்கு என்னென்ன வேலைகளோ அந்த வேலைகளும் இந்த இங்கே இருக்கக்கூடிய செய்து கொண்டிருந்தார்கள். ஆனால் இப்பொழுது பார்த்தோம்னா இந்துக்கள் ஓட்டளிக்கக்கூடாதுன்ற நிலைமைக்கு போயிட்டுருக்கு. 2026 என்னை கூட ஒரு 50 பேர் வந்து நான் இந்துன்ற காரணத்தினால என்னை ஓட்டளிக்காமல் இந்த வாக்குச்சாவடியில் என்னை தடுக்கப்படலாம் அப்படின்ட்டு மாதிரி பல விஷயம் சொல்லியிருக்கார். இதில் ஹெட்லைன்ஸாக வந்தக்கூடிய விஷயம் என்னென்னா, பிஜேபி எதுக்கு மைனாரிட்டி செல்லுன்னு சொல்லக்கூடிய விஷயம் தான் ஹெட்லைன்ஸாக வந்திருக்கு. இந்த செய்தியை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? பல காலமாக பாரத நாட்டில் கேட்கப்பட வேண்டிய ஒரு கேள்வி. எப்படி வந்து இன்னைக்கு ஜனத்தொகை பெருக்கத்தை பற்றி யாரும் பேசவில்லையோ அதுபோல் இதுவும் பேசப்படாத ஒரு விஷயமாகவே இருக்கிறது. அதாவது மதச்சார்பற்ற ஒரு நாட்டில் எதுக்கு மதத்தின் பேரில் ஒரு சலுகை, எதற்கு மதத்தினுடைய பேரில் வந்து ஒரு தனி அமைப்பு, தனி சட்டம், ஏன் இதெல்லாம் யாருமே இது வரைக்கும் கேட்கவே இல்லை. இன்றைக்கி பாஜக உட்பட எல்லா கட்சிகள்லேயும் கூட இன்றைக்கி வந்து மைனாரிட்டி செல் அப்படின்னு சொல்லி ஒன்று தனியாக வச்சுருக்காங்க. நீங்கள் மதசார்பற்ற நாடு அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டீங்க, செக்யூலர் ஸ்டேட் அப்படின்னு வாய்க்குவாய் யாரும் பேசுகிறீங்க. அப்படி இருக்கும் பொழுது எதுக்கு வந்து சிறுபான்மையினர்களுக்கான நலனுக்காக அப்படின்னு சொல்லி ஏன் ஒரு தனி விங் வைக்கணும்? இன்னும் சொல்லப்போனால் இன்றைக்கி பல தேசிய அமைப்புகள் கூட இதற்கென்ற ஒரு தனி அமைப்பு கண்டு வருகிறத நம்ம பார்க்குறோம். ஆனால் இன்றைக்கி வந்து இதை குறித்து ஒரு முதல்ல ஒரு ஐ ஓப்பனர் மாதிரி ஒரு கேள்வியாக இன்றைக்கி வந்து சுவேந்து அதிகாரி கேட்டிருக்கதை நம்ம பார்க்குறோம். நம்ம வந்து பலரும் நம்ம வந்து ஸ்ரீ டிவியில் நம்மலாம் கேட்டாலும் கூட நம்மளுடைய குரல்கள் எவ்வளோ தூரத்துக்கு சென்றடையும் நமக்கு தெரியாது. ஆனால் இன்றைக்கி சுவேந்து அதிகாரி மாதிரியாக ஒரு பெரும் தலைவர் ஒருவர் கேள்விக்கும் பொழுது கொஞ்சம் மக்கள் இதை பற்றி, தலைவர்கள் இதை பற்றி சிந்திப்பார்கள் அப்படின்னு நம்ம நினைக்கலாம். ஆனால் இன்றைக்கி ஒரு சரியான நேரத்தில் இந்த ஒரு சரியான ஒரு கேள்வியை வந்து அவர் கேட்டிருக்கார். எதுக்காக நீங்கள் வந்து ஒரு மதத்தினுடைய சார்பில் நீங்கள் இன்றைக்கி வைக்கணும், அதனால் என்ன உங்களுக்கு கிடைக்க போகிறது அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறார். இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஒன்று எடுத்து போவோம் பாருங்கள். உத்தரப்பிரதேசத்தில் நினைக்கிறேன், அதில் உத்தராகண்டா, எனக்கு சரியாக அந்த இடத்தினுடைய பேர் நான் மறந்துட்டேன். அங்கே பிஜேபி, அதாவது இன்றைக்கி ஆளக்கூடிய மோடியினுடைய திட்டங்கள் அனைத்தும், இந்த மோடி கவர்மெண்டோட திட்டங்கள் அனைத்தும் அந்த பகுதிகளுக்கு சென்றடைந்திருக்கின்றன. அந்த கிராமத்தில் உள்ள அனைத்து மக்களுக்கும் வந்து வீடு கட்டி தரப்பட்டிருக்கிறது. இவ்வளவும் நடந்திருக்கிறது. இவ்வளவும் நடந்தபோது அந்த பகுதி முழுவதும் வந்து துலுக்கர்கள் இருக்கக்கூடிய ஒரு பகுதி. அந்த பகுதியிலிருந்து பிரதமர் மோடியினுடைய, ஏன்னா அது அவருடைய நலத்திட்டங்கள்னால தான் இன்றைக்கி அங்கே அவ்வளோ தூரம் அந்த மக்கள் வளர்ந்திருக்கிறார்கள். ஆனால் ஒரு ஓட்டு கூட அவர்கள் இதற்காக போடவில்லை, தேசியத்தின் சார்பாக ஒரு ஓட்டு கூட போடலை அப்படிங்கக்கூடிய ஒரு செய்தியை நான் சமீபத்தில் படித்தேன். இது தேர்தல்கள்லாம் முடிந்த நேரத்தில் நான் அந்த ஒரு விஷயத்தை நான் படித்தேன். அப்போ இவங்க வந்து நாங்கள் வந்து முஸ்லீம் மக்களுக்கான அந்த டெவலப்மெண்ட்டு இவ்வளோ தூரம் எல்லாதும் பண்ணினதுக்கப்புறமும் கூட இன்றைக்கி வந்து அவர்கள் எதை சார்ந்து இருக்கிறார்கள், யாரை சார்ந்து இருக்கிறார்கள் அப்படிங்கக்கூடிய ஒரு கேள்வி வந்து நமக்கு இந்த இடத்துல எழுகிறது. அப்போ இன்றைக்கி சுவேந்து அதிகாரி எதுக்கு நீங்கள் வந்து தனியாக ஒரு செல்லுன்னு வச்சு, அப்போ நீங்கள் தனியாக ஒன்று நீங்கள் வைக்கும் பொழுது இன்றைக்கி எல்லா கட்சியும், இப்போ எதிர்கட்சியிலும் இதே போல் போட்டி போட்டு வச்சுருக்காங்க. இப்போ எதிர்கட்சிகளும் என்ன பண்ணுறாங்க, யாராக இருந்தாலும் இன்றைக்கி போட்டி போட்டுக்கொண்டு இன்றைக்கி சிறுபான்மையினர் நலனுக்காக நாங்கள் இவ்வளோ செய்கிறோம். காரணம் என்ன அப்படின்னு சொன்னால் ஒரே ஒரு விஷயம், இந்த ஓட்டு வங்கியை குறிவைத்து அவர்களுக்கு நாங்கள் செய்கிறோம்னு ஒரு அப்பீஸ்மெண்ட்டை வந்து நீங்கள் கொண்டு போகிறீங்க. இதே அப்பீஸ்மெண்ட் தானே இந்த நாட்டினுடைய பிரிவினைவாதத்திற்கு வழிவகுத்தது. இந்த நாடு இரண்டாக பிரிவதற்கு காரணமாக இருந்ததும் இதே அப்பீஸ்மெண்ட்டு தானே. அன்னைக்கு காந்தி அவர்கள் பல விஷயங்களை அவர்களுக்கு விட்டு கொடுத்து அவர்களிடமிருந்து போனதனுடைய விளைவாகத்தானே நாடே ரெண்டாக பிரிந்தது. மீண்டும் இந்த அப்பீஸ்மெண்ட் அப்படிங்கிறது இங்கே வந்து எப்படி வந்தது? இப்போ பிஜேபியினுடைய ஆரம்ப கால ஒரு ஸ்லோகன் எல்லாம் பார்த்தீங்கன்னா, அனைவருக்கும், அதாவது ஈக்குவாலிட்டி டு ஆல், அனைவருக்கும் அனைவரும் சமம். ஆனால் அதே நேரத்தில் யாரிடமும் நாங்கள் அடிபணிந்து சமரசம் செய்ய மாட்டோம்.
அதாவது கொள்கைகளை யாருக்காகவும் எதற்காகவும் சமரசம் செய்வதில்லை அப்படிங்கக்கூடிய ஒரு நிலைப்பாடு இருந்தது. ஆனால் இன்றைக்கி அங்கேயும் வந்து ஒரு தனி செல் அப்படிங்கிறது இன்றைக்கி வந்து உருவாக்கப்பட்டுள்ளது அப்படிங்கிறது ஒரு துரதிர்ஷ்டமான போக்கு தான் இல்லையா? அதை வந்து நம்ம இந்த இடத்துல சிந்திக்க வேண்டியிருக்கு. இன்றைக்கி ஒரு சரியான நேரத்தில் தான் சுவேந்த அதிகாரி இன்றைக்கி அந்த ஒரு கேள்வியை அவர் எழுப்பியிருக்கிறார். அதே நேரத்தில் இன்றைக்கி மேற்கு வங்கத்தினுடைய ஒரு நிலைமை அப்படிங்கிறது மிகவும் மோசமாக போய்கொண்டிருக்கிறது என்பதையும் நாம் வந்து ரொம்ப தெளிவாக பார்த்து கொண்டிருக்கிறோம். ஏன்னா தொடர்ந்து வந்து அங்கே இந்துக்கள் தாக்கப்படுவதும் இன்றைக்கி இந்துக்களினுடைய நிலைமை வந்து கேள்விக்குறியாவதும் இன்றைக்கி தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. இது குறித்து மத்திய அரசு வந்து இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை அப்படிங்கிறது வந்து நமக்கு வந்து நிச்சயமாக வந்து அந்த ஒரு கருத்து அப்படிங்கிறது ஏற்க முடியவில்லை. அது ஒரு மாநிலத்தின் மேலே வந்து ஆட்சி கலைப்பு அப்படிங்கிறதை பயன்படுத்தக்கூடாது அப்படிங்கிற ஒரு கொள்கையில் இன்றைக்கி மத்திய அரசு இருக்கிறது அப்படின்னு சொன்னாலும் கூட, ஆனால் இங்கே வந்து மிகுந்த துயரத்திற்கு அங்கே மக்கள் தொடர்ந்து அந்த இந்துக்கள் ஆளாகி கொண்டே இருக்கிறார்கள். தொடர்ந்து அங்கே வந்து சட்டவிரோதமாக பல நிகழ்வுகள் நடந்தும் கூட மத்திய அரசு எந்த விதமான ஆக்ஷனும் அங்கே எடுக்கலை சொல்லிக்கொள்ளக்கூடிய அளவுக்கு அப்படிங்கிறது வந்து மிகுந்த ஒரு வருத்தத்திற்குரிய ஒரு விஷயமாகவே பார்க்கப்பட வேண்டியிருக்கிறது. இது எப்பொழுது இதற்கு வந்து அவர்கள் விழித்து கொண்டு ஒரு தீர்வை கொடுப்பார்கள் அப்படின்னு தெரியல. இன்னும் சொல்ல போனால் தமிழகமும் இன்றைக்கு வந்து அதே நிலையை கிட்டத்தட்ட எய்தி கொண்டிருக்கிறது அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். இப்போ இதில் இன்னொரு முக்கியமான ஒரு விஷயத்தை நம்ம வந்து என்ன பார்க்கணும் அப்படின்னு சொன்னால், இது போல் வந்து நீங்கள் ஒரு தனி செல் தனி விஷயங்கள் அப்படின்னு ஆரம்பிக்கும் பொழுது அவர்களை வந்து நீங்கள் அப்பீஸ் பண்ணும்பொழுது என்ன பண்ண வேண்டியிருக்கு, பல சட்டவிரோதமான நீங்கள் வந்து செயல்களை செய்கிறீங்க. இப்போ உதாரணத்துக்கு அரசாங்கத்தினுடைய பணத்தை எடுத்து மக்களிடமிருந்து பெறக்கூடிய வரி பணத்தில் ஒரு மதம் சார்ந்த ஒரு விஷயங்களுக்கு நீங்கள் சலுகையாக தரக்கூடாது அப்படின்னு சட்டத்தில் இருக்குது. ஆனால் இன்றைக்கி என்ன பண்ணுறாங்க, ஹஜ் யாத்திரைக்கு பணம் இதிலேருந்து ஒதுக்குறார்கள், ஜெருசலம் யாத்திரைக்கு பணம் ஒதுக்கப்படுகிறது, பள்ளிவாசல் புனரமைப்பதற்கு பணம் கொடுக்கறது, சர்ச்சுக்கு கொடுக்கறது, ஏன் இங்கிருந்து உணவுப் பொருட்களே கொடுக்கப்படுகிறது, உணவுப் பொருட்கள் கொடுக்கப்படுகிறது. இது போன்ற விஷயங்கள் எல்லாமே வந்து எதற்காகனா, நாங்கள் ஒரு தனி செல் வைத்திருக்கிறோம், இன்றைக்கி நாங்கள் தனியாக அவர்களை கவனிக்கிறோம் என்பதற்காக சட்டவிரோத நிகழ்வுகளை இன்றைக்கி தொடர்ந்து செய்கிறார்கள். இது வந்து ஆளும் கட்சி எதிர்கட்சின்னு நம்ம பிரித்து பார்க்க முடியாத அளவுக்கு எல்லா கட்சிகளும் இதை செய்கிறாங்க. ஏன்னா எனக்கு ஓட்டு போயிருமோ அப்படிங்கக்கூடிய ஒரு பயம். அதனால் என்ன ஆகுது அப்படின்னு சொன்னால், இன்னொரு பக்கம் வந்து ஒரு பேலன்ஸ் இல்லாமல் இன்றைக்கி இந்துக்கள் வந்து, அதாவது மெஜாரிட்டியான மக்கள் இந்துக்கள் இந்த நாட்டில் இருந்தாலும் கூட அவர்கள் நசுக்கப்படக்கூடிய ஒரு நிலைக்கு போய் கொண்டிருக்கார்கள். அதை தான் நம்ம மேற்கு வங்கத்தில் நம்ம தெளிவாக நம்மளால் பார்க்க முடிகிறது. அப்போ இந்த மாதிரியான ஒரு நிலை அப்படிங்கிறது இன்றைக்கி மாற வேண்டும். நீங்கள் எப்படி வந்து எல்லாருக்கும் நாங்கள் வந்து செக்யூலர் அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா, முதல்ல எல்லா கட்சிகளுமே இந்த மைனாரிட்டி அப்பீஸ் இதுக்குன்னு தனி செல்லுங்கிறது வைக்கக்கூடாது. கரெக்டு தானே? அப்போ முதல்ல உடனடியாக பிஜேபி வந்து இந்த தனி செல் அப்படிங்கிறது பிஜேபியில் வந்து இன்றைக்கி வந்து அந்த செல்லுங்கிறது இருக்கக்கூடாது. சுவேந்த அதிகாரி வந்து சொல்லுவது வந்து மிகவும் சரிதான். இன்றைக்கி மைனாரிட்டி செல் அப்படிங்கிறது கலைக்கப்பட வேண்டும். நீங்கள் முன்னாடி விடுதலையும் பொழுது மதங்களை பார்க்கவில்லை, அன்னைக்கு பாரதியர்கள் அப்படின்னு சொல்லி ஒரு போர்வையில் ஒற்றுமையோடு தான் அன்னைக்கு வந்து விடுதலை போராட்டம் அப்படிங்கிறது முன்னெடுக்கப்பட்டது. அதற்கப்புறம் நடந்த அப்பீஸ்மெண்ட்டுகள் பல விஷயங்கள்னால இந்த நாடு பிரிஞ்சது அப்படிங்கிறது ஒரு பக்கம். ஆனால் ஆரம்பத்தில் பாரதியர்கள் அப்படிங்கக்கூடிய ஒரே ஒரு கொள்கையோடு தான் அன்னைக்கு வந்து விடுதலை போராட்டம் அப்படிங்கிறது தொடங்கப்பட்டது. அப்போ நீங்கள் பாரதியர்கள் அப்படின்னு சொல்லி ஒரு கொடையின் கீழே அனைவரையும் இணைக்கிறத விட்டுட்டு நீங்களே வந்து இந்த மாதிரி ஒரு தனி செல் அவர்களுக்கென்று ஒரு சிறப்பு சலுகைகள் தரோம் அப்படின்னு சொல்லி சட்டவிரோதமாக கூட அதை செய்ய போக இங்கே என்ன நிலைமை ஏற்படுகிறது அப்படின்னு சொன்னால், இந்துக்கள் இதன் மூலமாக வஞ்சிக்கப்படுகிறார்கள். இதை மற்ற கட்சிகள் வந்து எப்படி அதை புரிந்து கொள்வார்களோ, ஏன்னா அந்த ஓட்டு வங்கி அப்படிங்கக்கூடிய மாயையில் வந்து அவங்க இருக்கிறதுனால அவர் விடுபட போவதில்லை. ஆனால் யாரிடமும் சமரசம் செய்ய கொள்ள மாட்டோம், எங்களுடைய கொள்கையில் சமரசம் எதுக்காகவும் செய்து கொள்ள மாட்டோம் அப்படிங்கிற தாரக மந்திரத்தை ஏற்று தொடங்கிய கட்சி பிஜேபி. அந்த கட்சியிலையும் இந்த மாதிரியான ஒரு தனி செல் இருப்பது என்பது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்றாக இருக்கிறது. உடனடியாக அந்த கட்சி இந்த சுவேந்த அதிகாரியினுடைய இந்த கோரிக்கையை ஏற்று, ஏன்னா நம்மளுடைய கோரிக்கையும் அதுதான், இன்னும் பல பேருடைய மனதில் இருக்கக்கூடிய கேள்வியும் அதுதான், கோரிக்கையும் அதுதான், அந்த கோரிக்கைகளை ஏற்று அதை கலைத்தது அப்படின்னு சொன்னால்
உண்மையிலேயே அவங்க எந்த தாரக மந்திரத்தை தாங்கி இந்த கட்சியை ஆரம்பித்தாங்களோ அதற்கு உண்மையாக அந்த கட்சி இருக்கும் என்பதை நாம் தெரிஞ்சுக்கொள்ளலாம். இந்த செய்தியும் அதைத்தான் கூறுகிறது.